ஸ்கில் ட்ரேட் ஒன்டேரியோ இதை பற்றி தான் நான் பேச போகிறேன். நீங்கள் யாராவது புதுசாக வந்திருக்கிறீங்க அல்லது 3-4 இயர்ஸுக்கு முதல் வந்திருக்கிறீங்க, நீங்கள் ட்ரேட் ஸ்கில் வச்சுருக்கிறீங்கன்னு சொன்னால் நீங்கள் என்ன மாதிரி உங்களுக்கு இருக்கிற அந்த ஸ்கில் அந்த லைசன்ஸிங்கை வந்து இங்கே வந்து இலகுவாக ப்ரொசீட் பண்ணி எடுக்கலாம். ஸோ இதை பற்றி தான் நாங்கள் இன்றைக்கி பார்க்க போகிறோம். உங்களில் யார் ஒருவர் கேட்டிருந்தீங்க இதை பற்றி பேச சொல்லி, உங்களுக்கு தேவைன்னு சொல்லி. ஸோ உங்களுக்கும் உங்களை மாதிரியான சுச்சுவேஷனில் இருக்கிறவங்களுக்காக தான் இந்த வீடியோ. இந்த ஸ்கில் ட்ரேட் குவாலிஃபிகேஷன் இதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால், நீங்கள் வந்து வேறு கண்ட்ரியில், அதாவது அவுட் ஆஃப் ப்ராவின்ஸ், அதாவது ஒன்டேரியோக்கு வெளியே இருக்கிறீங்க அல்லது கனடாவுக்கு வெளியே இருந்து வந்திருக்கிறீங்க. உங்கள்கிட்ட வந்து இங்கே லைசன்ஸ் இல்லை, ஆனால் அந்த லைசன்ஸை உங்களுக்கு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, நீங்கள் இருந்த இடத்துல உங்களுக்கு நல்ல சர்டிஃபிகேட் இருக்குது, ஆனால் அதை வந்து இங்கே குவாலிஃபை பண்ண வேணும்னு சொல்லி யோசிக்கிறீங்கன்னு சொன்னால், இங்கே வந்து ஈக்குவலன்சி அசஸ்மெண்ட் ஒன்று இருக்குது. அது வந்து ஸ்கில் ட்ரேட் ஒன்டாரியோ இவங்க தான் அதை நடத்துகிறாங்க. ஸோ என்ன செய்ய வேணும்னு சொன்னால், நீங்கள் அவங்கள்ட்ட ஒரு அப்ளிகேஷன் இருக்குது, நீங்கள் அந்த அப்ளிகேஷனை வந்து ஃபில் பண்ண வேணும். அப்ளிகேஷனில் வந்து கேட்கப்பட்ட கேள்வி என்னென்னா, நீங்கள் வந்து எங்கே வேலை செய்த, நீங்கள் உங்களுடைய பர்சனல் டீட்டெயில், நீங்கள் எங்கே வேலை செய்திருக்கிறீங்க, என்னென்ன கம்பெனியில் வேலை செய்தீங்க, அந்த கம்பெனிகளோட டீட்டெயில், என்ன ஹவர்ஸ் வேலை செய்ய. ஃபார் எக்ஸாம்பிள் இதில் வந்து நீங்கள் ப்ளம்பராக இருந்தீங்கன்னு சொன்னால் 9000 ஹவர்ஸ் வந்து நீங்கள் வேலை செய்திருக்க வேணும், அல்லது உங்களுக்கு ட்ரைனிங் நீங்கள் எடுத்திருக்க வேணும், எக்ஸ்பீரியன்ஸ் இருக்க வேணும். ஸோ ஆகவே ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஸ்ரீலங்காவிலேருந்து வந்திருக்கிறீங்க, நீங்கள் அந்த அங்கே வந்து நீங்கள் எலக்ட்ரீஷியனாக வேலை செய்திருப்பீங்க, அல்லது ப்ளம்பிங் செய்திருப்பீங்க, அல்லது ஹேர் ஸ்டைலிஸ்ட்டாக வேலை செய்திருப்பீங்க, அல்லது நிறைய ட்ரேடில் வந்து நிறைய விஷயங்கள் இருக்குது. ரூஃப் ஒர்க் அல்லது மேசனரி ஒர்க் அல்லது ப்ளம்பிங், எலக்ட்ரிக்கல், ஹெச்வேக், வேறு வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் கேபினட்ரி, மற்றது வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் ஃப்ளோரிங் ஒர்க், மற்றது பிரிக் ஒர்க். ஸோ நிறைய விஷயம் ட்ரேடில் வந்து நிறைய வித்தியாசமான ட்ரேட்ஸ் இருக்குது. நான் அந்த லிஸ்ட் வந்து நான் வந்து இந்த போடுற அந்த லிங்க்கில் நீங்கள் போய் பார்க்கலாம், என்னென்ன விதமான வேலைகள் வந்து நீங்கள் இங்கே ட்ரேட் அந்த ட்ரேடுக்கு கீழே நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணலாம்னு சொல்லி. ஸோ ஆகவே நீங்கள் அந்த முதல் சொன்ன மாதிரி அந்த ஃபார்மை ஃபில் பண்ணி, அந்த ஃபார்மில் நீங்கள் உங்களோட பேக் ஹோமில் வந்து ஏதாவது ஒரு நீங்கள் காலேஜில் அல்லது டெக்னிக்கல் காலேஜில் படிச்சிருப்பீங்க. ஸோ அந்த சர்டிஃபிகேட் டீட்டெயிலையும் அட்டாச் பண்ணி, அதை விட அதில் அந்த ஃபார்ம்லேயே வந்து ஒரு அனெக்ஸ் பண்ணப்பட்ட இன்னொரு ஃபார்ம் இருக்கும். அந்த ஃபார்ம் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் எங்கே வேலை செய்தீங்களோ பேக் ஹோமில் அல்லது அவுட் ஆஃப் ப்ராவின்ஸ், அந்த ஃபார்மை நீங்கள் ஃபில் பண்ண வேணும். அந்த ஃபார்மில் வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எலக்ட்ரீஷியனாக இருந்தால் எலக்ட்ரீஷியன், உங்களுக்கு மேனேஜராக இருந்த எலக்ட்ரிக்கல் ரிலேட்டடான லைசன்ஸ் உள்ளவர் வந்து அந்த ஃபார்ம் ஃபில் பண்ண வேணும். ஃபில் பண்ணி அந்த ஃபார்மில் சைன் பண்ணி அதை வந்து அட்டாச் பண்ணி, இந்த ட்ரேட் ஃபார்மையும் அட்டாச் பண்ணி நீங்கள் வந்து ஈக்குவலன்சி அசஸ்மெண்ட்டுக்கு நீங்கள் சப்மிட் பண்ண வேணும். நீங்கள் சப்மிட் பண்ண முதல் நீங்கள் கன்சிடர் பண்ண வேண்டிய விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு வேலைக்கும் இத்தனை ஹவர்ஸ் வேலை செய்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்க வேணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ப்ளம்பிங்காக இருந்தால் 9000 ஹவர்ஸ் நீங்கள் வேலை செய்திருக்க வேணும். ஸோ 9000 ஹவர்ஸ் வேலை செய்திருந்தால் நீங்கள் அதை சப்மிட் பண்ணலாம். ஸோ இங்கே நீங்கள் 9000 ஹவர்ஸ் வேலை செய்திருக்கீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு கம்பெனியில் வேலை செய்திருக்க மாட்டீங்க, சில நேரம் 2 வித்தியாசமான கம்பெனியில் வேலை செய்திருந்தீங்கன்னா 2 கம்பெனிக்கும் அந்த ஃபார்ம் நிரப்பி, அதே நேரம் நீங்கள் ஒரு ரெஃபரன்ஸ் லெட்டர், அதாவது அந்த கம்பெனி உங்களுக்கு ஒரு லெட்டர் ஒன்று கொடுக்க வேணும். அந்த லெட்டரையும் நீங்கள் அட்டாச் பண்ணி நீங்கள் எக்வலன்சி அசஸ்மெண்ட்டுக்கு சப்மிட் பண்ண வேணும். அவங்கள அந்த டாக்குமெண்டேஷன் எல்லாம் ரிவ்யூ பண்ணிவிட்டு உங்களுக்கு ஓகேன்னு சொல்லுவாங்க. அதுக்கு பிறகு நீங்கள் ப்ராசஸிங் ஃபீ வந்து பே பண்ண வேணும், $265. ஸோ பே பண்ணின பிறகு ப்ளஸ் ஹெச்எஸ்டியோட பே பண்ணின பிறகு அவங்க அந்த உங்களோட ஈக்குவலன்சியை அசஸ் பண்ணுவாங்க. எங்கே நீங்கள் அந்த ரெஃபரன்ஸ் லெட்டரோ ரெஃபரன்ஸ் ஃபார்ம் ஃபில் பண்ணி எடுத்தீங்களோ, அவுட் ஆஃப் ப்ராவின்ஸோ அல்லது அவுட் ஆஃப் கண்ட்ரி என்றால் அந்த ரெஃபரன்ஸுக்கு அவங்க கால் பண்ணி வெரிஃபை பண்ணுவாங்க. ஸோ வெரிஃபை பண்ணுற நேரம் அந்த ரெஃபரன்ஸுக்கு அவங்க 3 தரம் ட்ரை பண்ணுற நேரம் எடுக்காட்டி உங்களுக்கு உங்களோட ஃபைலை வந்து அதுக்கப்புறம் அவங்க ப்ரொசீட் பண்ண முடியாது. ஆகவே நீங்கள் அந்த லெட்டர் எடுக்கிற நேரம் நீங்கள் அவங்களுக்கு சொல்லி வைக்க வேணும், இப்படி உங்களுக்கு ரெஃபரன்ஸுக்கு கால் பண்ணுவாங்கன்னு சொல்லி. இதை கம்ப்ளீட் பண்ணின பிறகு, இந்த ரெஃபரன்ஸ் செக்குகள் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணின பிறகு உங்களுக்கு வந்து சில ட்ரேடுக்கு வந்து
அவங்க வந்து எக்ஸாமும் இருக்கும், எக்ஸாம் எழுத வேணும். இப்போ இதெல்லாம் ப்ரொசீட் பண்ணி கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க சாட்டிஸ்ஃபேக்ஷன் சொன்னால் சில ட்ரேட், அதாவது ஸ்பெஷலி எலக்ட்ரிஷியன், ப்ளம்பிங் இதுகளுக்கெல்லாம் எக்ஸாம் இருக்குது. ஸோ அந்த எக்ஸாம் நீங்கள் அட்டன் பண்ண வேணும். அந்த எக்ஸாமில் நீங்கள் பாஸ் பண்ணின பிறகு உங்களுக்கு சர்டிஃபிகேட் வந்து கிடைக்கும். நீங்கள் ப்ளம்பர், எலக்ட்ரிஷியன், ஹெச்வேக், குக், ஒரு ஹேர் ஸ்டைலிஸ்ட் whatever. ஸோ என்ன இது நீங்கள் அப்ளை பண்ணுறீங்களோ அதுக்கு உங்களுக்கு கிடைக்கும். சில ட்ரேட் ஒர்க்குக்கு வந்து ஈக்குவலன்சி அசஸ்மெண்ட்டோட கம்ப்ளீட் ஆகும். அதுக்கு பிறகு நீங்கள் எக்ஸாம் எழுத வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ அதுக்கு பிறகு அவங்கள ஒரு சர்டிஃபிகேட் தருவாங்க. அதை வச்சு நீங்கள் வந்து நீங்கள் வந்து இங்கே கம்பெனியில் ஜாயின் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு இந்த எக்ஸாம் எழுத போகிற ஒரு கட்டம் வார நேரம் உங்களுக்கு லாங்குவேஜ் பிரச்சனையாக இருந்தால் அங்கே நீங்கள் வந்து டிரான்ஸ்லேட்டர் வந்து நீங்கள் அதில் வந்து நீங்கள் ரிக்வஸ்ட் பண்ணலாம். நான் நினைக்கிறேன் அது பே பண்ணி தான் எடுக்க வேணுமெண்டு, அல்லது நீங்கள் கொண்டு போகலாம் டிரான்ஸ்லேட்டர், உங்களோட ஃபேமிலி மெம்பர் ஓர் லைசன்ஸ். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு ப்ளம்பிங் லைசன்ஸுக்கு அப்ளை பண்ணுறீங்கன்னா ப்ளம்பிங் லைசன்ஸ் இருக்கிற வரை டிரான்ஸ்லேட்டராக நீங்கள் கூட்டிகிட்டு போக முடியாது. ஒரு பொதுவான ஒருவரை தான் நீங்கள் டிரான்ஸ்லேட்டராக கூட்டி போகலாம். ஸோ இங்கே கூட்டி போயிட்டு நீங்கள் வந்து அந்த எக்ஸாமை கம்ப்ளீட் பண்ணின பிறகு நீங்கள் பாஸ் என்று சொன்னால் உங்களுக்கு சர்டிஃபிகேட் தரும். அதுக்கு பிறகு நீங்கள் ஒர்க் பண்ணலாம். இது யாருக்கு? அவுட் ஆஃப் ப்ராவின்ஸ் ஓர் நீங்கள் வந்து வேறு ஒரு கண்ட்ரி, அவுட் ஆஃப் கண்ட்ரியில் இந்த ட்ரேட் எக்ஸ்பீரியன்ஸ், ட்ரேட் சர்டிஃபிகேட் இதோட வந்திருக்கிறீங்க இந்த நாட்டுக்குன்னு சொன்னால், நீங்கள் அதே ட்ரேடோட நீங்கள் வேலை செய்யணும்னு யோசிக்கிறீங்கன்னு சொன்னால் இது உங்களுக்கானது தான் இது. ஸோ ஏன் இந்த ட்ரேட் லைசன்ஸ் இல்லாமல் நான் வேலை செய்யலாமான்ற லைபிலிட்டிஸ் இஷ்யூஸ் இருக்குது நீங்கள் இல்லாமல் வேலை செய்கிறதுல ஒன்று. இரண்டாவது வந்து நீங்கள் ட்ரேட் லைசன்ஸ் இருந்தால் அவங்கள ஈஸி எம்ப்ளாயர் வந்து இலகுவாக அவங்கள ஹயர் பண்ணுவாங்க. சலரியும் வந்து அதாவது சர்டிஃபிகேட் இருந்தால் அவங்களுக்கு ஹையாக கிடைக்கும். இந்த ட்ரேடுக்குரிய ஆக்சுவல் சலரி வந்து வேஜஸ் வந்து பே வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ ஆகவே காய்ஸ், ஸோ நீங்கள் யாராவது இந்த மாதிரி சுச்சுவேஷனில் இருந்தால் நீங்கள் அப்ளை பண்ணுங்கள் எனி ட்ரேட். இந்த என்னென்ன ட்ரேட் இதுக்குள்ள அடங்கும், நான் என்னென்ன விதமான எக்ஸ்பீரியன்ஸோடு வந்திருக்கிறேன், நான் இதை அப்ளை பண்ணலாமாண்டா அந்த லிஸ்ட் வந்து இந்த லிங்க்கில் வந்து இருக்கிற ட்ரேட் கைடில் வந்து நான் போட்டிருக்கிறேன். நீங்கள் அதில் போயிட்டு பார்க்கலாம். இது வந்து அவுட் ஆஃப் ப்ராவின்ஸ் ஸோ அவுட் ஆஃப் கண்ட்ரியில் ட்ரேட் எக்ஸ்பீரியன்ஸோட வந்தவங்களுக்கான வீடியோ. இன்னொரு வீடியோ நான் போடுறேன். அந்த வீடியோ வந்து இங்கே இருக்கிறீங்க, நீங்கள் லைசன்ஸ் இல்லை உங்களுக்கு, ஆனால் ட்ரேட் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குண்டா நீங்கள் என்ன விதமான ப்ரோசஸ் பண்ண வேணும்ன்றதை நாங்கள் அடுத்த வீடியோவில் பார்ப்போம். இது வந்து ஏன் இந்த இலகுவாக நான் லைசன்ஸ் எடுக்கலாம்னு உங்களை சொல்கிறேன்டா, நீங்கள் முதலிருந்து படித்து காலேஜில் போய் இதே நீங்கள் ட்ரேட் லைசன்ஸ் எடுக்கணும்னா உங்களுக்கு நேரம், காலம், மற்றது வந்து மணி, இதெல்லாம் வந்து பிரச்சனை. ஆகவே உங்களுக்கு இருக்கிற எக்ஸ்பீரியன்ஸை வச்சு நீங்கள் வந்து அதை குவாலிஃபை பண்ணுறது தான் வந்து பெட்டர் சொல்யூஷன். சரியா? ஸோ ஓகே கைஸ், ஸோ இது சம்மந்தமாக எதுவும் கமெண்ட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு யாரும் இது சம்மந்தமாக தெரிஞ்சவங்க இந்த சுச்சுவேஷனில் இருக்கிறாங்க அல்லது அவங்களுக்கு தேவை இருந்தால் அவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். ஸோ இன்றைய நாள் நல்ல நாளாக அமைய வாழ்த்துக்கள். நன்றி.